10th CBSE Maths exercise 1.1ல question number 6 பார்க்குறோம். இந்த நம்பர்ஸ் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம ஏன் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸ். பாருங்கள் 7, 11, 13 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸு. ஆனால் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? காம்போசிட் நம்பர் கிடைக்கிது. அதை ஏன் நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம், என்ன ரீசன் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் முன்னால் ப்ரைம் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், காம்போசிட் நம்பர்னா என்னன்னு தெரியணும். ஸோ 7 எடுத்துக்கிறோம். இது ப்ரைம் நம்பர். ஏன் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 7-ஐ 7ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 7 × 1. இப்போ 11 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 11-ஐ 11ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 × 1. இப்போ இந்த 7ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 77. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 7ஆல் பண்ணால் 11, 11ஆல் பண்ணும்போது 1. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 7 × 11 × 1. இப்போது இந்த 7 அப்படிங்கிற நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 7 × 2. மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. இப்போ 11ஓட ஃபேக்டர்ஸ் 11 × 1. மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 2. ஓகே, 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த 77 இதில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. இப்போது மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 3. இப்போது ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த 7, 11 இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்படி தானே? ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், 2 ஃபேக்டர்ஸை விட அதிகமாயிட்டாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, காம்போசிட் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கொடுத்துருக்க நம்பர் ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு செக் பண்ணிடலாம். 11 × 13 + 13. இப்போது இந்த ப்ளஸ் அப்படின்னு வந்துட்டாலே இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகே, இப்போ இது ரெண்டுலே காமனாக என்ன இருக்குது அப்படின்னா இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. அப்போ காமனாக இருக்க நம்பரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இது ரெண்டு தான். 7 × 11 77 ப்ளஸ் நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? ப்ளஸ். இப்போ 13 × 1 தானே 13. 13 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போது 13 × 77 + 1ன்றது 78. இப்போது இந்த 13-ஐ வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ப்ரைம் நம்பர்ஸ், அப்படி தானே? ஆனால் இந்த 78-ஐ வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ 78-ஐ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கிடைக்கிது. அப்போது எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 × 2 × 3 × 13 × 1. அப்போ டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 ஃபேக்டர்ஸு. ஓகே, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்னாலே அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். அப்போ இந்த நம்பர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா காம்போசிட் நம்பர். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். +5. இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இப்படி தானே? இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 5 இருக்குது. இப்போ 5 நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 5-ஐ தவிர எல்லா நம்பர்ஸும் இருக்குது. இது எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1000. ஓகே, இங்கே அதுக்கப்புறமேலே இந்த +1. இப்போ 5 வெளியில் போயிடுச்சுன்னா நடுவில் இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன ஆன்சர்னா 5 × 1009. இப்போ இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். ஆனால் 5 இருக்குது, 5ஓட மல்டிப்ளை. இப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணும்னா இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. இது ப்ரைம் நம்பர்னால அப்படியே எழுதிக்கிட்டோம் 1. அப்போது இது எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது டோட்டலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ மோர் தென் 3 ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாலே இந்த நம்பரை நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் மேக்ஸ் டியூஷன் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மேக்ஸ் டியூஷனில். அவ்வளோதான் இந்த சம். ஓகே.